ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிருஷ்ணா சபிங் சேனல். பேக்ரவுண்ட் என்னடா டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்ப்பீங்க. இப்போ என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து 9 டே சரியானே சூச்சர் ரிமூவ் பண்ண தையல் ரிமூவ் பண்ண வர சொன்னாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சொரந்தையில் கோவை ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லாமே நல்லா பார்ப்பாங்க. இது ஒரு ப்ரொமோஷனுக்காண்டி நாங்கள் சொல்லலை, இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு எங்கள் லூபி பாப்பாவும் இங்கே தான் பிறந்தோம். லூபி இந்த G2ங்கிற நம்பரில் பிறந்தோம். தம்பி செகண்ட் பிறந்தது இப்போ G3ல வந்தான். ரெண்டுமே எங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. தம்பிக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி சிசரிங்கிறதுனால 5 நாள் இருந்தோம். 5 நாளுமே மேடமும் அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா கேர் பண்ணி பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு சிசரிங் பண்ணி முடிச்சோன்னே போஸ்ட் ஆப்பரில் மாற்றுவாங்க. அப்போது நைட்டு ஃபுல்லாகவே நம்மளை மேலே தனியாக அப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க. அப்போது சிஸ்டர் ஃபுல்லாக நம்ம கூட இருந்தாங்க. அப்புறம் மேடமும் இடையில கால் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் காலையில் தான் ரூம் ஷிஃப்ட் பண்ணாங்க. ஷிஃப்ட் பண்ணவும் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி சிஸ்டர் வந்துடுவாங்க. ஏக்கா ஹீட் போட்டுருக்கா, வெந்நி இருக்கும் குளிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிக்க முடியாமல் நம்மளுக்கு அவ்வளோ வலி இருக்கும், அவ்வளோ வேதனை இருக்கும். ஆனால் நீங்கள் எந்திரிச்சா போகும் அசைவு கொடுத்தாதாக்கா உங்களுக்கு வலி போகும், அப்போ தான் நீங்கள் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படி பண்ண போய் தான் 5th டே 5வது நாள் நாங்களாம் வீட்டுக்கு ஒத்தையில் நானே நடந்து போனேன். நல்லா இருந்துச்சு, கேர் பண்ணி பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஹாஸ்பிட்டலில் ஒரு பகுதி தான். எப்படி இருக்குது, நல்லா கார்டன் மாதிரி இருக்குது. எங்கள் பாப்பாலாம் ஃபுல்லாக இங்கே தான் விளாண்டுட்டு இருந்தா. நடக்க படித்தோடனே சாப்பாடு கொடுத்தது எல்லாமே எங்கள் அம்மா இங்கே தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. நல்லா ஓடி கார் வச்சு பார்த்துட்டு சைடில் அந்த ரூம் காமிக்கிறது இதுதான். மேலே ஆப்ரேஷன் தேட்டர் இது அந்த சைடு தான் போகணும். ஆப்ரேஷன் தேட்டர் நல்லது. பெண் ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் பக்கல் உள்ளே இருக்குது. மேடம் எல்லாத்துக்குமே டாக்டரும் உள்ளேருந்து வெளியிலேருந்து இங்கேயே வந்துடுவாங்க. நம்ம வெளியில் எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா பார்க்காங்க, கேர் பண்ணி பார்க்காங்க. அப்புறம் இறையிற சவுண்டு என்னடா அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. இன்றைக்கி சாட்டர்டே பவர் கட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஸோ ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இன்னும் சரி முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு 40 நாளில் நாங்கள் பாப்பாவுக்கு கார்டு பார்த்தோம். கார்டு பார்த்து ஒரே வயிறு வலி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்ன பேர் கேட்டு நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் டெய்லியும் வயிறு வலி வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் 60 நாள் இருக்கும். ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு பேபிக்கு ஹார்ட் பீட்டே வரல, இன்னும் 10 days வேணால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ் எல்லோரும் கம்பல் பண்ணி போய் நாங்கள் இங்கே கோவை ஹாஸ்பிட்டல் வந்தோம். இங்கே வரையுமே மேடம் எங்கள் ரிப்போர்ட் எதுவுமே பார்க்காம உடனே ஸ்கேன் ரூமில் போய் படுன்னு சொன்னாங்க. ஸ்கேன் பார்த்தாங்க. பார்த்துட்டு யாருமே உனக்கு ஹார்ட் பீட் வரலன்னு சொன்னால், ஹார்ட் பீட்லாம் வந்துச்சு, பேபிலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் பாய்ஸ்மா அப்படின்னு சொன்னாங்க மேடம். அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இங்கேயே நம்ம இனி 10 month வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி 10 month ட்ரீட்மெண்ட் எடுத்து பாப்பாவுக்கு இங்கேயே பார்த்துட்டோம். நார்மலுக்குலாம் நல்லா வலி இருந்துச்சுன்னா நார்மல் டெலிவரி ஆகிடும். ஆனால் நான் நார்மல் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாப்பா ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் கன்சீவ் ஆனேன். அதனால் நான் பயத்துலேயே ஒரு வேலையுமே நான் பார்க்கல. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதனால எனக்கு சிசரின் பண்ணதுனால எனக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல் போனால் சிசரின் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நார்மலுக்கு வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க. பாப்பாவுக்கு நல்லா கேர் பண்ணி பார்த்ததுனால 2வது தம்பிக்கும் இங்கேயே நாங்கள் பார்த்துட்டோம். எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா சொரணியில் இருக்குது. சொரணியில் அண்ணா சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா சிலையில் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதில் கோவை ஹாஸ்பிட்டல்னு நேம் வச்சுருப்பாங்க. அது உள்ளே பாருங்கள். உங்களுக்கே மேடம் பேசுகிறது, சிஸ்டர் பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். மேடம் பேர் பிந்தியா. அது நாங்கள் சொல்கிறோம். அந்த ஃபைலோட இந்த ஃபஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு உங்களை வைக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்ப சொல்கிறோம், ப்ரொமோஷனுக்காண்டி கிடையாது. மேடம் சிஸ்டர் எல்லாமே நல்லா கேர் பண்ணி பார்க்காங்க. அவ்வளோதான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.